ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ரெட்ரோ லுக் நம்ம பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர்ட் ஆக்னே ஸ்கின்ல இதோட கம்ப்ளீட் அவுட்புட் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஸ்கின் ப்ரெப் எப்படி பண்ணுறோம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லென்ஸ் அப்ளிகேஷன் பண்ணுறோம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே லென்ஸ் அப்ளிகேஷன் தான். இதோட பிராண்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டி ஆல்பாவோட செட்டிங் ஸ்ப்ரே, சீரம் ஸ்ப்ரே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மாய்ஸ்சர் யூஸ் பண்ணேன். நான் வந்து இங்கே ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சர் போகலை. ஸோ கொஞ்சம் க்ரீம் பேஸ்ட் தான் நான் எடுக்கிறேன். இது வந்து போஸை க்ளாக் பண்ணாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் தேவை. ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற எல்லா ஃபார்முலாஸுமே என்னோடது மேட்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் க்ரீம் பேஸ்டாகவே நான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐ மேக்கப் நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பேஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேட் கன்சிலர் எடுத்திருக்கேன். டூ ஃபேஸ்டோடது. இதோட ஷேடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஆரஞ்ச் வார்ம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களோட ஐ மேக்கப் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கார்னர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் டார்க்கராக வச்சு நம்ம இன்னர்ஸில் வந்து நம்ம ஒரு சட்டில் கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன்ஸு அதான் எடுத்துருக்கேன். இதில் வந்து பேலட் வந்து ஹுடா பியூட்டியோடது. இதுவே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நான் எந்த பேலட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் கொஞ்சம் வார்ம் ஷேட்ஸ் நான் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுலேயே இருக்க ஷிம்மர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ லைட் ஷிம்மர்ஸ் ரொம்ப கோல்டு இல்லாமல் கொஞ்சம் சில்வரிஷ் மாதிரி நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் வந்து என்னோட காஜல் யூஸ் பண்ணி நான் வந்து லைட்டாக ஒரு ஸ்மோக் அவுட் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நல்லா ஐயை வந்து ஒரு நேச்சுரல் விங் எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ஸ்மோக் அவுட் எஃபெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஐலைனர் போடும்போது அது வந்து ஐ வந்து நல்லா ஒரு எனர்ஜிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஸ்கின் ப்ரெப்புமே பண்ணல. டேரெக்டாக நான் வந்து பேஸுக்கு போயிட்டேங்க. அண்ட் ஸ்கின் கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஸோ வந்து நான் ஆரஞ்சு அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணல ஓவரா. டேரெக்டாக வந்து அவங்க ஷேடே வச்சு நான் வந்து கரெக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து லேயரிங் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதனால நான் இங்கே வந்து கரெக்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணாமல் நான் வந்து டேரெக்டாகவே நான் வந்து அவங்க ஷேடே எடுத்து நான் வந்து மேட்ச் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து நான் வந்து அவங்களோட ஷேட் ஃபவுண்டேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்டர் ஐ வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து லேயர்ஸை கம்மி பண்ணுறோம். ஏன்னா ஆக்னி டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்கணும். மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நம்ம வந்து இங்கே எவ்வளோ முடியுமோ அந்த லேயர்ஸ் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கலர் கரெக்டருமே யூஸ் பண்ணாமல் எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. அண்ட் பேஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாலஸாக உட்காந்துருச்சு. அண்டு நம்ம சாரீ வந்து நம்ம ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு பிங்க் ப்ளஷ் எடுக்காமல் ஆரஞ்சு வந்து ப்ளஷ் நான் எடுத்திருக்கேன். இதோட ஷேடுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் ஒரு மேட் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வந்து பேஸை நல்லாவே செட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஓவர் பவுடரும் போடாமல் ஓரளவுக்கு மீடியமாகவே பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா டெக்ஸ்டர்லாம் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இங்கே வந்து ரொம்ப க்ளோவி டூவி அந்த மாதிரி நம்ம எதுவும் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம வந்து மேக்கப்பை வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து பவுடர் கான்டரிங் அதுதான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து லிக்விட் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப டெக்ஸ்டரில் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து எல்லாமே பவுடராக மோஸ்ட்டாக நான் அப்ளை பண்ணுறேன். என்னோட ஹைலைட்டர் ஆகட்டும், ப்ரான்சர் ஆகட்டும் எல்லாமே வந்து நான் பார்த்தீங்கன்னா பவுடர் பேஸ் தான் நான் போக்குறேன். ஸோ வந்து சீக்ஸில் வந்து நான் அந்த அளவுக்கு நான் ஹைலைட் பண்ணல. பார்த்தீங்கன்னா நோஸ் ஏரியா அண்ட் லிப்ஸ் அதை மட்டும் நான் கொஞ்சம் நான் ஹைலைட் கொடுத்துருக்கேன். ஏன்னா திருப்பி அந்த டெக்ஸ்டர்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்மோஸ்ட் நான் லேஷஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் வந்து ஐலைனர் நம்ம வந்து ஃபுல் விங் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சவன்னு நினைக்கிறேன். ஃபுல் டீட்டெயில்டு டியூட்டோரியல் இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன் டெப்த்தாக நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ. பாய்.